இங்க ஒரு பொண்ணு ஃபாரஸ்ட் நடுவுல ஒரு லேக்ல குளிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் ட்ரெஸ் எல்லாம் வெளியே இருக்கும். அந்த டைம்ல ஒரு பையன் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க பாரு, இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு, டக்குன்னு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நீ யாரு ஃபர்ஸ்ட், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. இங்க பாரு நான் சொல்றதை கேளு, இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் மறுபடியும் சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கும் உடம்பெல்லாம் கிடுக்கிடு நடுங்குது. அதை பார்த்துட்டு அந்த பையன் எடுத்துட்டு இங்க பாரு நான் சொன்னா கேளு, இப்ப நீ வெளியே வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கான், அவன் வந்தானே நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்தா தானே வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பொண்ணு இருந்து கொஞ்சம் பதட்டமாகறா. அப்படியே அவன் பாய் ஃப்ரெண்ட் வேற சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. பட் அந்த பையன் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்பதான் அந்த பொண்ணுக்கும் புரியுது நான் பாய் ஃப்ரெண்ட் இவன் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த பொண்ணு இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற கரைக்கு ஸ்விம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பாக்குறா, அந்த பையனை அங்க காணும். இதான் டைம் சொல்லிட்டு வெளியே இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நேரா காருக்கு வரா. கார் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் கிளம்ப ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை இருந்துட்டு இவ்வளவு தொட வருது. பார்த்தா அந்த பையன் தான். அந்த பையன் இருந்துட்டு அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளேயே அவளை கொலை பண்ணிடுறான்.